சவுக்கு என்ன நினைக்கிறாருன்னா, அந்த தாயை தாக்க மாட்டாங்க. மனிதாபிமானம் உள்ள கூட்டம். அப்படி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவருக்கு 10 மணிக்கு கமிஷன் ஆஃபீஸ் சம்மன் போனோம். அவர் அங்கே போனாங்க. அதனால தான் அவர் கிளம்பியிருக்காரு. ஸோ இதில் இன்னொரு விஷயம் நான் பார்க்குறேன் சார். புதுக்கோட்டை ஜாபர் அலி, திருநெல்வேலி ஜாகிர் ஹுசேன். அவரு நீங்கள் திமுக ஆட்சியில் கலைஞருடைய பாதுகாவலர். செல்வ பெருந்தகை அவர்கள் எனக்கு அந்த வக்கீல் பெண்மணி, அதை ஏற்பாடு செய்த வக்கீல் பெண்மணி யாருன்னே தெரியாது. ஒரு பேட்டி எடுக்கும்போது சொல்கிறாரு. இப்போ அவரு நேரடியாக அருணை சொல்கிறாரு. கமிஷன் அருணும் செல்வ பெருந்தகை 2 பேரும் தான் திட்டமிட்டு என்ன தாக்குதல் நடத்துனாங்க. ஆனால் அந்த காவல்துறைக்குள் இருக்கக்கூடிய யாரோ ஒருவர் தான் சவுக்குக்கு தொடர்பு கொண்டு தயவுசெய்து தப்பிச்சிரு. அந்த வாய்ஸில் சொல்கிறார் ஒருத்தர், நாங்கள் வீடை பார்த்து ஃபுல்லாக கழுவி வாஷ் பண்ணி கொடுத்துட்டு வரலான்னு வந்தோம். ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, அகைன் அன்றைக்கி வந்தவங்க துப்புரப்படியாக இல்லை. அல்ல This video is sponsored by Classic Colors, Style and Comfort. Casual shirts with classic elegance. Epic Toyota, the new landmark of Anna Salai. Chennai Podcast Studio, unleashing powerful conversations with Black Magic cameras. Shubh Cards, the premium wedding invitations, Abhiramapuram, Chennai. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக்ஸ் டைம்ஸ் டாக் வித் சிபி நவீன். இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் அண்ணன் திரு தமிழா பாண்டியன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. ஷவுக்கு மேட்டரை பற்றி கண்டினியூஸாக ஒரு டிபேட்டபிள் ஒரு விஷயமா போயிட்டுருக்கு. செல்வ பெருந்தகை மிகப்பெரிய ஊழல் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஷவுக்கு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அந்த குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் கேஸ் போட போகிறாங்க. அது ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா அதோட மூவ் நடந்துக்கிட்டே இருக்குது. பட் அந்த ஒரு ஹோல்சமான ஒரு விஷயத்தில் அது மட்டும் கிடையாது. அதாவது செல்வ பெருந்தகை இப்போது ஊழல் பண்ணாரா, செல்வ பெருந்தகை சார்ந்த அவங்களோட அண்ணன் கம்பெனியாக அண்ணன் பையனுக்கு ஒரு இது போட்டு கொடுத்துருக்காங்க, கான்ட்ராக்ட் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அப்புறம் அது பேசலாம், அது கண்டிப்பாக வரும். பட் அதை தாண்டி அன்றைக்கி நடந்த விஷயங்களில் பல்வேறு கேள்விகள் மக்களிடையே இருக்குது, சாமானிய மக்களிடையே இருக்குது. அதை பற்றி அவரிடம் விவாதிக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு சார். சார் இப்போ இந்த ஷவுக்கு சங்கர் அவருடைய விஷயம் எல்லாருக்கும் தெரியும். ஒரு 3 நாளாக பயங்கர 3-4 நாளாக ரொம்ப ஒரு ப்ரொபகண்டாக போயிட்டு இருந்தது. நேஷ்னல் நியூஸ் கவர் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயம் தான். ரைட்டு தப்புன்றதை தாண்டி நம்மளோட தமிழ்நாட்டோட மானம் பார்த்தீங்கன்னா காவி துப்புற மாதிரி ஆகிப்போச்சு. இவங்க பண்ண வேலையில் அது யார் பண்ணியிருந்தாலும் ஃபஸ்ட்டு அந்த விஷயத்தை, அந்த மனத்தை யார் பண்ணியிருந்தாலும், அதுக்கு பின்னாடி யார் இருந்தாலும் ஒரு ஜேர்னலிஸ்டாக அதை நாங்கள் வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். மக்களும் அதை விரும்பலை. ஸோ இந்த விஷயத்தில் என்னோட கேள்வினா சார், அந்த 150 கோடி ஊழல் அதெல்லாம் ஓரம் கட்டி வச்சிடலாம் சார். மக்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது சார். என்ன மாதிரி கேள்விகள்லாம், ஃபஸ்ட்டு செல்வ பெருந்தகை அவர்கள் எனக்கு அந்த வக்கீல் பெண்மணி, அதை ஏற்பாடு செய்த வக்கீல் பெண்மணி யாருன்னே தெரியாது. ஒரு பேட்டி எடுக்கும்போது சொல்கிறாரு, எனக்கு அந்த இதை உறுப்பினர் கார்டை காமிக்க சொல்லுங்கள் அப்படின்றாரு. ஒன்று. அடுத்து உங்களுக்கு தெரியும், இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டமோ அகிம்சையாக ஏதாவது பண்ணனா கூட பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் தான் ஸ்ட்ரெயிட்டாக. சரிங்களா? அதில் இன்னும் கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா சார், வீட்டிலேருந்து படிக்கடி இறங்கும் போதே போலீஸ் ஜீப் ரெடியாக இருக்குது, அப்படியே கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்போ நடக்குதா உங்களுக்கு தெரியும். இப்படிலாம் இருக்கும்போது ஒரு பூந்தமல்லி ஹைரோடில், சங்கம் தேட்டர் இருக்கிற அந்த பூந்தமல்லி ஹைரோடில் நல்லா ரிஃப்ளெக்டர்லாம் போட்டு சிக்குன்னு ஒரு 40 பேர் கையில் பக்கெட்டை வச்சுன்னு வராங்க. இதுக்கு யார் அனுமதி கொடுத்தது? இது ஒரு கேள்வி. ஒரு எஸ்ஐ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்தது சார், பார்த்துருப்பீங்க. என்னம்மா 2 பேர் போய் சிம்பிளாக பண்ணுவீங்கன்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டேம்மான்னு அவங்க ஆதங்கத்தை தெரிவிக்கிறாங்க. நம்ம இந்த ஊழல் விஷயத்துக்குலாம் போகலாம் சார். ஊழல் பண்ணிட்டாங்க, பண்ணலை, கோர்ட்டு முடிவு பண்ணட்டும், சவுக்கு சங்கர் அவர் ஹேண்டில் பண்ணுவார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும்போது, அடிப்படையாக அதெல்லாம் கேட்கும்போது மக்கள் இவ்வளோ கேள்விகள் இருக்கு. இதெல்லாம் எப்படிங்க சாத்தியம்? இதெல்லாம் கண்ட்ரோலில் இருக்கிறதா? இதெல்லாம் ஒரு அநியாயமாக இருக்கே அப்படின்னு. இதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள். இல்லை, அந்த தாக்குதல் நடத்துவதற்கு காவல்துறைக்கு முழு தகவல் தெரியும். முழு தகவலும் தெரியும். கரெக்ட். அப்போ சவுக்கு, சவுக்கனுடைய மனைவி, சவுக்கனுடைய தாயார் 3 பேரும்
அந்த வீட்டில் இருக்காங்கங்கிற தகவலும் அந்த வந்த அந்த குற்றவாளிகளுக்கு தெரியும். குற்றவாளிகள் திட்டமிட்டு அந்த வீட்டினுடைய முகவரி கொடுத்து சவுக்கு சங்கருடைய மெடிக்கல் ரிப்போர்ட் பேனர் ஆக்கப்பட்டிருக்கு. இதுவும் காவல்துறை உளவுத்துறை தலையிடாமல் இந்த பேனர் எது நீங்கள் எய்ட்ஸ் இருக்குது அவருடைய பிளட்டு குரூப்பு இந்த பேனர்லாம் ஒரு 3-4 நாட்களாக திட்டமிட்டு தயாரிக்கப்பட்டு தான் அந்த சகோதரி துப்புரவு பணியாளர்கள் கொண்ட அந்த குழுவுக்கு தலைமை தாங்கிய அந்த சகோதரிக்கு முகவரி, வண்டி ஏற்பாடு, 40 பேர் வரக்கூடிய மினி பஸ்ஸு இதெல்லாமே ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டு காவல்துறையும் இதுக்கு உடந்தையாகத்தான் செயல்பட்டுருக்கு. அது வந்து எந்த மாற்றல. இப்போ அவர் நேரடியாக அருணை சொல்கிறாரு. கமிஷனர் அருணும் செல்வ பெருந்தகை 2 பேரும் தான் திட்டமிட்டு என்ன தாக்குதல் நடத்துனாங்க. ஆனால் அந்த காவல்துறைக்குள் இருக்கக்கூடிய யாரோ ஒருவர் தான் சவுக்குக்கு தொடர்பு கொண்டு தயவுசெய்து தப்பிச்சிரு. நம்ம சொன்ன மாதிரி சார் இப்போ அவரு வைக்கலாம். ஏன்னா பாதிக்கப்பட்டவர் அவரு. நம்ம நேரடியாக குற்றச்சாட்டை வைக்க வேணாம். அது வந்து கமிஷனர் மதிப்புக்குரிய அருண் சாரா இருக்கட்டும், இல்லை ஒரு எஸ்ஐயா இருக்கட்டும், ஒரு இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், அது நம்மளுக்கு தேவை கிடையாது. இல்லை அப்படி எடுத்துக்க முடியாது. ஏன்னா சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடியவர்கள் சமூக விரோதியை பாதுகாக்கக்கூடாது. நீங்கள் காவல்துறையில் இந்த தாக்குதல் திட்டமிட்டு நடத்தப்படுகிறது. சவுக்குடைய மனைவி, சவுக்குடைய தாயாரை தவிர்த்து சவுக்கு மீது சவுக்குடைய மனைவி மீது தான் அந்த மழை குவியல் கொட்டுவதற்கான திட்டம். இதை சகித்து கொள்ளாத ஒரு காவல்துறை தான் தகவல் குறித்து நீ தப்பிச்சிருக்கேன் எப்போ ஒரு 2 நிமிஷத்தில் தப்பிக்கிற பொழுது அவருடைய கார் தாக்கப்படுது. ஓகே, அவர் இன்ஃபர்மேஷன் வந்து போயிடுச்சு. காவல்துறையிலேருந்து சில நல்ல உள்ளங்கள் இருக்காங்க, சில கருப்பு ஆடு இருக்கு, சில நல்ல மனிதர்கள் இருக்காங்க. அப்போது தகவல் கொடுத்த பிறகு தான் சவுக்கு அவசரமாக தப்பிச்சு போகிறாரு. ஓகே, போகும்போது தான் இவருடைய கார் எண் உட்பட அந்த கும்பலுக்கு கொடுக்கப்பட்டு. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது சார். நீங்கள் சொல்கிற லாஜிக் உண்மையாக இருக்கலாம். சவுக்கோ ஒரு மனைவியும் தப்பிச்சு போகும்போது அவங்க அம்மா என்ன சார் நியாயம். அவங்க என்ன நினைச்சா சவுக்கு என்ன நினைக்கிறாருன்னா அந்த தாயை தாக்க மாட்டாங்க, மனிதாபிமானம் உள்ள கூட்டம் இவனுங்களா இல்லை அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம். உண்மையாகவே அந்த தாயை கூட்டிகிட்டு போயிருக்கணும், அதான் முறைப்படி அதை செஞ்சுருக்கணும். ஆனால் தப்பி ஓடுகிற பொழுது தாய்க்கு எந்த பங்கம் வந்துடாது. வயதானவர் அவர் நீங்கள் வருகிற அந்த கூட்டத்துக்கு யாருடைய டார்கெட்டு? சவுக்கு மனைவி தான். இல்லை சார், நான் என்ன இது நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன ஒப்பீனியன், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். நான் ஏன்னு சொல்கிறேன் சார், அவருக்கு 10 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்மன் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக சம்மன் பண்ணியிருக்காங்க. அவர் அவசரமாக சம்மனுக்கு தான் போயிருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி நல்லுள்ளங்கள் இருக்குது. ஆனால் அந்த நல்லுள்ளங்கள் அன்றைக்கி செயல்படலன்னு தான் நான் சொல்லுவேன். அன்றைக்கி அவர் இன்ஃபர்மேஷன் வரல. அவர் அவசரமாக கமிஷனர் ஆஃபீஸ் தான் கிளம்பிட்டு இருக்காரு. அவங்களும் அவரோட மாலதி அவர்கள் 2 பேரும் கிளம்பிட்டு இருக்காங்க. அவர் தான் சொல்கிறாரு, சவுக்கே சொல்கிறாரு. ஏன்னா கண்டிப்பாக அப்படி தெரிஞ்சிருந்தால் அவர் தாயார் அப்படி விட்டுருக்க மாட்டார். சில பேர் சொல்கிறாங்க, இல்லை இப்போ மாரிதாஸ், நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், மாரிதாஸ் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட சேனலில் வந்து தப்பிச்சு ஓடிட்டாரு, அவங்க அம்மாவை விட்டு தப்பிச்சு ஓட்டான்னு சொல்கிறாரு. அவர் போட்டார், ஃபஸ்ட்டு வீடியோ அவர் போட்டார். அது எனக்கு மாரிதாஸ் அவருக்கு மேலே எனக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை இருக்குது சார். ஆனால் எனக்கு ஒரு வருத்தமும் இருந்தது அந்த வீடியோவில். என்னதான் நம்ம மனுஷாளுக்கு வந்து ஒரு கோபம் ஒரு கோபம் ஒரு மனசுக்குள்ளே இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தட்டு தடையாக சாப்பாடு போட்டுட்டு சார் கொஞ்சோண்டு அந்த மனத்தை வச்சா எப்படி அசிங்கமாக இருக்குமோ அந்த வீடியோவை நான் அப்படி தான் சார் பார்த்தேன். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எல்லாத்தையும் நல்லா பேசிட்டு நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். நான் வேணா அனுப்புகிறேன், நீங்கள் பார்க்க வேணாம். எங்கள் அண்ணன் வீட்டில் ஏதோ ஒரு பண்ணியிருக்காரு, அஃபெக்ட் ஆகிருக்காரு மாரிதாஸ் சவுக்குனால. என் அண்ணன் வீட்டில் ஒரு மேட்டில் நின்று ஃபோட்டோ எடுத்து போட்டல, இங்கே தான் மாரிதாஸ் அண்ணன் பில்டிங் ஏதோ போட்டல, இப்போ உனக்கு இனிக்குதா, இப்போ உனக்கு வலிக்குதா, அவர் வன்மா தங்க கேட்குறாரு. எனக்கு என்னடா இது அதாவது பாவம் அவங்க வீட்டில் ஒரு கஷ்டம் நடக்குது. ஒன்று நம்ம நல்லது பண்ணணும், உதவி பண்ணலாம் கூட உபத்திரம் பண்ணக்கூடாது. நல்லது சொல்கிற மாதிரி சொல்லிட்டு உங்கள் வன்மத்தை நம்ம கக்கிட்டு திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று மனசு கேட்கல, அதனால் இந்த மாதிரி தாக்கல் நடத்தக்கூடாது. இது ஒரு சப்ஜெக்டாக நான் சொல்கிறேன். அவர் மாரிதாஸை பற்றி பேசும்போது அவரும் தப்பிச்சதான் சொல்கிறாரு. ஆனால் அப்படி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவருக்கு 10 மணிக்கு கமிஷன் ஆஃபீஸ் சம்மன் போகணும், அவர் அங்கே போனவங்க, அதனால தான் அவர் கிளம்பியிருக்காரு. ஸோ இதில் இன்னொரு விஷயம் நான் பார்க்குறேன் சார். இந்த துப்புரவு பணியாளர் நேற்று
ஒரிஜினல் துப்புரவு பணியாளர்கள்லாம் ஒண்ணா கூடி அந்த வாய்ஸ் வெளியாயிடுச்சு. சவுக்கு சங்கர் அவர் கூட பேசின அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் வெளில ஆவுது. நாங்க அத பண்ணல. நீங்க எங்களுக்காக தான் பேசுறீங்க. எங்களுக்கு வர வேண்டிய அந்த இது வந்து திட்டம் எங்களுக்கு வரல. எங்க பெர்மனன்ட்டாவே ஆகல 23 வருஷம் ஆகுது. அது வந்துருச்சு. இன்னொன்னு பிரஸ் மீட் வச்சு குடுக்குறாங்க. நல்லா நோட் பண்ணுங்க சார். நியூஸ் தமிழ் 24/7 இன்னொரு சேனல் சரியா மறந்துட்டேன் சார். இன்னொரு சேனல் ரெட் பிக்ஸ்ன்னு நெனைக்கிறேன் சார். இந்த 2 மைக்க தவிர்த்து வேற எந்த மைக்குமே நான் துப்புரவு பணியாளர் வந்து பேட்டி குடுக்கும்போது, ஒரிஜினல் துப்புரவு பணியாளர் சொல்றேன். அது டூப்பு. அது ரீலு. இது ரியலு. ஓகேங்களா? யாருமே கிடையாது. இவங்க சொல்றாங்க. இவங்க சார் நாங்க பெர்மனன்ட் ஆக்கல. எங்களுக்காக தான் பேசுறாரு. நான் அந்த வாய்ஸ்ல சொல்றாரு ஒருத்தரு. நாங்க வீட வந்து பார்த்து ஃபுல்லா கழுவி வாஷ் பண்ணி குடுத்துட்டு வரலான்னு வந்தோம். ஸோ இதுலருந்து என்ன தெரிய வருது அப்பன்னா அகைன், அன்னைக்கு வந்தவங்க துப்புரவு பணியாளர் இல்ல. அல்ல. நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்மே வைக்கக்கூடாது. இல்ல அவங்க குண்டாஸ். குண்டாஸ். அதுல வந்து ஒருத்தர் தான் இருக்காரு. சென்னை மாநகராட்சியில ஏதோ ஒரு இதுல இருந்திருக்காருப்பா. துப்புரவு பணியாளரே அல்ல. அத முழுக்க திட்டமிட்டு தாக்குதலுக்காக தயார்படுத்தப்பட்ட ஒரு கும்பல். உண்மையான துப்புரவு பணியாளர்கள் இந்த மாரி அப்ப அவர்களை பொறுத்தவரைக்கும் சார் இது போன்ற கேஸ் அந்த பிரிண்ட் எல்லாம் எடுத்து அவ்வளோலாம் அவங்க அதை யோசிக்க கூட மாட்டாங்க சார். அவ்வளோ ஒரு டெக்னிக்கலா உட்காந்து இதை பிரிண்ட் போட்டு இப்படி நம்ம பண்ணுவோம். இதெல்லாம் இதெல்லாம் ஒரு 2, 3 நாட்களாக திட்டமிடப்பட்டு இந்த தாக்குதலுக்கான வண்டி, வாகனம் ஏற்பாடு, வீடு வீடு வந்து அவர் நெருங்கிய தெரியும். தெரியாது. அப்போ இதெல்லாமே 3 நாட்களுக்கு முன்பே இதற்கான தயாரிப்பு நிலை வந்துருச்சு. இப்போ எனக்கு அடுத்து வந்து அந்த அனுமதியை பத்தி சொல்லுங்க. எப்படி அனுமதி? என்ன சார் நியாயம்? சார் என்ன அதாவது ஆதங்கமா இருக்கு சார். சார் நீங்க சவுக்கு சங்கரை விட்டுருங்க சார். அவருக்காக அது யாராக இருந்தாலும் ஏற்றுக்க முடியாது. தனி மனித பாண்டியன் அவர்களும் வச்சுப்போம் ஆமா. அந்த இடத்துல. இல்ல. இப்போ எல்லாம் இருக்கட்டும். இல்ல நான் கூட அதை சொல்லியிருந்தேன். இப்போ அந்த வயதான மூதாட்டி அங்க இருக்கும்போது போயிருப்பேன் களத்து. கதவை உடைத்து கொண்டு போவது என்பதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க சொன்னீங்க உங்க பேட்டி நான் ஆமா. நான் அந்த அம்மாவுக்கு மட்டும் தான் ஆயிருந்தா நான் களத்துக்கு போய் நின்றுப்பாங்க. அப்படி நீங்க சொன்னதே நான் பார்த்தேன் பேட்டியில. அதாவது அந்த தாய் வேற, நம்ம தாய் வேற இல்ல. 2 ஒரே தாய் தான். சரியா? அப்போ யாருமே இதை மனிதாபிமான ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் சவுக்கு மேல அவ்வளவு கோபம் இருந்தா, நீங்க வழக்க போடுங்க. நீங்க மாலதி மீது வழக்க போடுங்க. சவுக்கு மீது வழக்க போடுங்க. எத்தனை குண்டாசுல அடைங்க. அது அது சட்ட ரீதியான நடவடிக்கை. இந்த சப்ஜெக்ட்டுக்கு வழக்கு போட்டாங்க சார். ம். ஜட்ஜு காரி துப்பி அமிச்சிட்டாரு. ம். ஜட்ஜு காரி துப்பி 2 சமூகத்துக்கு இடையே வந்து வன்மத்தை வந்து அவர் தூண்டினாருன்னு நீ சொல்ற. நீ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்க. ஒரு தரப்பினர் இவங்க, இன்னொரு தரப்பினர் எங்க? யாரு? இதுதான் கேள்வி. ஜட்ஜோட கேள்வி இதுதான். ஆமா. புகார் தெரிஞ்சது யாரு? இன்னொரு தரப்பு எங்க? ஆ. புளியந்தோப்பு இன்ஸ்பெக்டர் பேர் சரியா தெரியல சார். கல்லெல்லாம் எடுத்துட்டு அடிக்க வராங்க சார். பரபரப்பா இருக்கு சார். அவரு என்னமோ முட்டு கொடுக்குறாரு. ரிஜெக்டடு. ஓ எடுத்துன்னு போன்ட்டாரு. அப்போ இந்த கேஸ் நீங்க போட்டு எஃப்ஐஆர் பதிவு பண்ணி ஜனவரி மாதமே பதிவு பண்ணி அது கோர்ட்டுக்கு போய் ஜட்ஜு வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சப்ஜெக்டே முடிஞ்சிச்சு சார். நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்ட சப்ஜெக்ட் இது ஆக்சுவலா சொல்லணும்னா. அதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க? சாரி சார். சூப்பரா கேட்டாரு. நான் உங்க அண்ணனை வந்து ஜனவரி மாசம் கேஸ் போட்டோம். 3 மாசமா ஒரு கோவம் வந்து நிக்குது என் மேல. துப்புரவு பணியாளர் கேட்கிறார். அவங்க சொல்லக்கூடாது. துப்புரவு பணியாளர் கூறிக்கொண்டு வந்த அந்த நபர்களை பற்றி இவர் கேட்கிறாரு. அருமையான கேள்வி. ஒவ்வொரு கேள்வியும் கேட்கிறாரு. நான் இதை பேச ஜனவரி மாசம், இது மார்ச் மாசம். இன்னும் உங்களுக்கு 3 மாசமா கோவம் வந்துருக்குதா என் மேல? 3 மாசம் கழிச்சு தான் நீ வருவியா என் வீட தெரியுன்றாரு. இந்த கேள்வி அங்க பதில் இருக்குது சார். ஒவ்வொரு கேள்வியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாமானியன் கேள்வி சார். இது சவுக்க பத்தி நான் திரும்பவும் சொல்றேன். அவர் மேட்டரை நம்ம எடுத்துக்கவே வேணாம். ஒரு சாமானியன் கேள்வி. ஃபர்ஸ்ட் சங்கம் தியேட்டர் ஒரு பூந்தமல்லி ரோட்ல 2 பக்கெட்டை தூக்கின்னு ஒரு 30 பேருக்கு யார் சார் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அப்ரூவல் கொடுக்குறது? இன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏதாவது ஒன்று கொடுக்குறாங்களா சார் இவங்க? இல்ல அது காவல்துறை தலைமையகம் இப்படி ஒரு பெரிய அரசியல் பின்னணி உள்ள ஆட்கள் இயக்குவதனால் தான் இவர்கள் இவ்வளவு எளிதாக அங்க வந்து சேர முடிஞ்சது. அதாவது நீங்க சொல்வது போல சவுக்கு சங்கரை நீங்க பழிவாங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க எதையாவது பண்ணுங்க. ஆனா இப்படி ரொம்ப எக்ஸ்போஸ்டா பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களோட அந்த ஆட்சி மக்கள் மேல் சட்ட ஒழுங்கு மேல் நம்பிக்கை இல்லாம போயிடும் சார். இப்போ சாமானியனா இப்போ கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா கேட்குறான் சார். ஏன்பா நீங்க வந்து ஒன்றும் இல்லை திருச்செந்தூர் கோயில் தான் நினைக்கிறேன் சார். எந்த கோயில் தெரியல. ஒரு கட்சியை சார்ந்த பாஜக கட்சியை சார்ந்த ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறாரு. பைப்பெல்லாம் உடஞ்சிருக்கு, ரெஸ்ட் ரூம் கிளியரா இல்லை. வீடியோ எடுத்து பதிவு பண்றாரு போல. பதிவு பண்றாரு. காலைல 4 மணிக்கெல்லாம் போலீஸ்காரன் போய் அவன் வீட்டில் இருந்து அவர் தூக்கத்தை போய் நின்றுறாங்க.
அவரை ரிமாண்ட் பண்ணுறதுக்கோ அரெஸ்ட் பண்ணுறதுக்கோ என்கொயரிக்கோ 4 மணிக்கு அவங்க வீட்டாரோட ஒரு பாதுகாப்புனால அவர் வெளியில் வீட்டில் கதவை திறக்கவே இல்லை. அதனால திரும்ப போயிட்டாங்க போலீஸ்காரங்க. நான் என்ன சொல்றேன்னா சார், நீ ஒரு ஆட்சியில ஒரு குறைய சொன்னாங்கன்னா உடனே அரெஸ்ட், உடனே எங்க ஆட்சியை பத்தி பேசவே கூடாது. வாயை திறந்தாலே அவ்வளோதான் உனக்குன்ற மாதிரி இருந்தது. அப்போ இது ஜனநாயகம் உரிமை மறுக்கப்படுகிறது. இது ஹியூமன் ரைட்ஸுக்கு ஜெனீவா நீதிமன்றத்துக்கு தான் போகணும். ஆ தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது, நீங்கள் இந்த ஆட்சியை கலைத்தாக வேண்டும். இதுக்கு எங்கே போகிறது? சுப்ரீம் கோர்ட்டு தான் போகணும். என்ன காரணம்னா, இங்கே மக்கள் அச்சத்தோடு வாழ வைக்கப்படுகிறார்கள். மக்கள் இங்கே பாதுகாப்பு இல்லை. அதாவது நீங்கள் வேல்முருகன் ஒரு 15 ஆண்டு கால சட்டமன்ற உறுப்பினர். அவர் சொல்கிறாரு, எனக்கு கொலை மிரட்டலுங்கிறார். 88,000 ஏக்கரா நீலகிரியில் யாரோ ஒரு வட இந்திய கம்பெனி இங்கே இருக்கிற அதிகாரிகளோடு கூட்டு சேர்ந்து பட்டா போட்டாங்க. அரசு நிலத்தை 88,000 ஏக்கர் 88,000 கோடிக்கு. இதை நான் தட்டி கேட்கணுங்கிறேன். எனக்கு கொலை மிரட்டல். ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கே பாதுகாப்பு இல்லை. இதை சட்டமன்றத்தில் பேசணும்னா அப்பாவை விட மாட்டேங்கிறார், சபாநாயகர் விட மாட்டேங்கிறார். யாருக்கு கொலை மிரட்டல்? கொலை மிரட்டல் சாதாரண நபர் அல்ல, ஒரு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் மக்களுடைய பிரதிநிதி. சட்டமன்றம், சட்டத்தை உருவாக்குற மன்றத்து உறுப்பினருக்கே பாதுகாப்பு இல்லை. இப்போ ஒரு வாரமா சார், 10 நாள் இருக்குமா சார் அந்த இவர் அந்த முஸ்லீம் நம்ம ஜாகிர் ஹுசேன், ஜாகிர் ஹுசைன், ஜாஃபர் அலி, புதுக்கோட்டை ஜாஃபர் அலி, திருநெல்வேலி ஜாகிர் ஹுசேன், அவரு நீங்கள் திமுக ஆட்சியில் கலைஞருடைய பாதுகாவலர் சொன்னாங்க. அது அவர் என்ன சொல்றாரு? துர்கா அம்மா சாப்பாடு போட்டுக்குங்கிறாரு. அது துர்கா அம்மாட்ட அங்கே பாதுகாப்பு பணியில் இருக்கிற பொழுது உணவு நேரத்தை கடந்து நாங்கள் பாதுகாப்பு பணியில் இருப்போம். வெளியே போயிட்டு வருவோம். வரும்போது முதலமைச்சர் வந்து வீட்டுக்கு வந்துடுவார். அவர் சாப்பிட போயிடுவார். நாங்கள்லாம் சாப்பிடாம இருப்போம். அப்போது எங்களையெல்லாம் கூப்பிட்டு துர்கா அம்மா சாப்பாடு போட்டு அந்த சாப்பாடை நான் சாப்பிட்ருக்கேங்கிறாரு. சொல்றாரு சார். அவருக்கே பள்ளிவாசல் முன்பாக கொல்லப்படுகிறார். கொல்லப்படுகிறார் சார். அவரே சொல்றாரு சார், என்னை எப்படியும் கொண்டுருவாங்க, நாளைக்கு என்னை கொண்டுருவாங்க. என்ன சொல்றேன் சார், அந்த வீடியோ வைரல் ஆகுது சார். இப்படியும் வச்சுக்கலாம் சார். ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட நபர்களை வந்து இப்போ நான் என்னை கொல்ல போகிறாங்க, நான் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்ட உடனே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேராவை போட்டு 2 போலீஸ்காரங்களை பக்கத்தில் கேட்க முடியாது. ப்ராக்டிக்கலாக அது பாசிபிள் கிடையாது. ஆனால் அவரோட விஷயத்தில் வந்து அவர் எஸ்பிக்கு லெட்டர் கொடுத்துருக்காரு, சிஎம் செல்லுக்கு லெட்டர் கொடுத்துருக்காரு, எல்லாருக்கும் லெட்டர் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி சம்பவம் நடக்குதுங்க, இந்த மாதிரி இருக்குங்க. அதை தாண்டி வீடியோ போட்டிருக்கிறாரு. ஒரு அட்லீஸ்ட் அது எஸ்பி அவர்கள் யாராக இருந்தாலும் இல்லை, அந்த அந்த கொலை நடப்பதற்கு முன்பு நீங்கள் கோபாலகிருஷ்ணன், அவர் ஏசி கோபாலகிருஷ்ணன் காத்திருப்போர் பட்டியலில் வைக்க வேண்டிய காரணம் என்ன? அப்போ இந்த இந்த நிகழ்ச்சிக்கு அவர் சம்மந்தப்படுறாரு, அரசுக்கு தெரியுது. அதே போல் அங்கே ஒரு இன்ஸ்பெக்டரு 2 பேரும் ஜாகிர் ஹுசேனிடம் தௌபீக் என்ற கிருஷ்ணமூர்த்தி பணம் கொடுக்குறாரு, வாங்கிட்டு விலகிது. யார் பேசுகிறா? காவல்துறையே பேசுது, கட்ட பஞ்சாயத்து பண்ணுது. அப்போது இதையும் அவர் மேலதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்குறாரு. என்ன, நீ இதில் வந்து இந்த இடம் வக்போர்டுக்கு சொந்தமான இடம், முஸ்லீம் அறக்கட்டளைக்கு சொந்தமான இடம். இப்போ தௌபீக் என்ற கிருஷ்ணமூர்த்தி மதம் மாறி திருமணம் பண்ணிட்டு என்னுடைய மாமியார் இடம்னு சொல்லி முழு கட்டுப்பாடு கொண்டு வந்துட்டார். நான் சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் இதை நீ விட்டுட்டு போயிருன்னு காவல்துறையே எனக்கு அழுத்தம் கொடுக்குதுங்கிறார். This video is sponsored by Classic colors, style and comfort. Casual shirts with classic elegance. Epic Toyota, the new landmark of Anna Salai. Chennai Podcast Studio. Unleashing powerful conversations with black magic cameras. Shubh Cards, the premium wedding invitations, Abhiramapuram, Chennai. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki.